வணக்கம், நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு உயிர் உரம் நம்ம ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம். உயிர் உரம் நம்ம செடிங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன பலன், அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது பாருங்க, இந்த உரம் நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணுறது தான். நம்ம அரிசி மாவு இருக்கு இல்லையா, பழைய அரிசி மாவு, இட்லி மாவு, அதாவது அரிசி மாவுன்னா இட்லி மாவு, அதில் தான் உளுந்து அரிசி எல்லாம் கலந்துருக்கும். அந்த மாவை இது மாதிரி ஒரு வாரம் புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி புளிச்சு போயிருக்கும். இதில் நிறைய நுண்ணுயிரிகள் பெருகி இருக்கும். இந்த உயிர் உரங்கள் கொடுக்கறதுனுடைய காரணமே நுண்ணுயிரிகள் பெருகி இருக்கிறதுனால தான். இந்த கரைசலை நம்ம மண்ணுக்கு கொடுக்கும் பொழுது மண்ணினுடைய வளம் நல்லா ஜாஸ்தியாகும். அதனால பக்க கிளைகள்லாம் நல்லா வரும், பக்க வேர்கள் நல்லா ஜாஸ்தியாக விடும். அப்போ செடிகளினுடைய வளர்ச்சியும் நல்லா அபரிமிதமாக இருக்கும். அபரிமிதம்னா நிறைய வளர்ச்சி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மாவை குச்சியில் கலக்கி பார்த்தேன், அது சரியாக கலக்கலை. அதனால் இந்த குச்சியெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு தூக்கி போட்டுட்டு கையை விட்டு நல்லா கரைக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணுங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் நம்ம செடிங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்படியே கொண்டு போய் கொட்டிடுறாங்க. அப்போ புழு பூச்சி எல்லாம் தான் வரும். இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிட்டு ஒரு பங்கு இந்த மாவு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 மடங்கு தண்ணி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா, அதாவது அந்த கட்டியாக இல்லாத மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த நீர் மோர் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி 1க்கு 10ங்கிற விகிதத்தில் இது மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு 5-6 தடவை எடுத்து நல்ல மக்கில் தூக்கி ஆற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ கையில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் கூட அந்த திப்பியே இருக்காது. பாருங்கள், இந்த அளவில் நம்ம கரைச்சிக்கலாம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலேயும் தப்பு கிடையாது, கம்மியாக தண்ணி ஊற்றினா தான் பிரச்சனை. பாருங்கள், நல்லா இது மாதிரி ஒரு 4-5 டைம் எடுத்து ஆற்றிட்டு லைனாக ஒரு செடிங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு வர வேண்டியது தான். இந்த உயிர் உரத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம மண்ணுக்கு தியரிட்டிக்கலாக நான் சொல்ல விரும்பலை, மண்ணுக்கு தேவையான, செடிகளுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இந்த உயிர் உரத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் லைனாக எல்லா செடிங்களுக்கும் தொட்டியினுடைய அளவை பொறுத்து 1/2 மக்கோ 1 மக்கோ 2 மக்கோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வர வேண்டியது தான். இது மாதிரி நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்பப்போ நம்ம கொடுக்கறதுனால செடிகளுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு சத்து கிடைக்கும். பாருங்கள், எல்லா தொட்டிகளுக்கும் லைனாக கொடுத்துட்டு வாங்க. இது மாதிரி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம செடியினுடைய வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய சைட் பிரான்ச்சஸ், துளிர்கள் நிறைய வந்திருக்கு பாருங்கள். பூச்சி தொந்தரவுகள் இருக்காது. நான் சொன்ன மாதிரி உரங்கள் எந்த அளவுக்கு நான் கொடுக்குறேனோ அதே அளவுக்கு மருந்து தெளிக்கிறதுல நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அதனால் நம்மளுடைய செடிகளில் பூச்சி தொந்தரவுகள் அவ்வளவா இருக்கவே இருக்காது. பாருங்கள், கனவுக்கு கனவு எல்லா இடத்துலையும் சைட் பிரான்ச்சஸ் வந்திருக்கு. செடி பார்க்குறதுக்கே ஒரு பொக்கே மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல துளிர் எடுத்து வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த உயிர் உரத்தை செடிகளுக்கு அப்பப்போ நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. மாவு ஆட்டின உடனே ஒரு 4 கரண்டி மாவு எடுத்து தனியாக ஒரு 7 நாளைக்கு புளிக்க வச்சு இது மாதிரி தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி உயிர் உரங்கள் கொடுக்கும்போது மண் வளம் ஜாஸ்தியாகி செடிகள் ரொம்ப நல்லா வளரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Lata.